மகர ராசிக்காரங்கள எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்லலாங்க. தங்கத்துக்கு நிகர் தங்கம் மட்டும்தான். கடுமையான உழைப்பாளி. மகர ராசின்னு சொன்னாலே கடுமையான உழைப்பாளி தாங்க. ரொம்ப நேர்மையானவங்க, பொறுமை அதிகமாக இருக்கும், பொறுமைசாலி, இந்த சாந்தமான குணம். பொறுப்பு கொஞ்சம் அதிகம்தான். எவ்வளோ பொறுப்பு கொடுத்தாலும் சிறப்பாக செஞ்சு முடிக்க கொடுங்க இவங்க தான். அதுமாதிரி வாழ்க்கைத்துடன் வர்றப்ப உண்மையாக அனுபவிச்சிருப்பாங்க. ஒரு முடிவு எடுத்துட்டா அதில் உறுதியாக நிற்கிறது. இப்படி தான் பகட்டுங்கிறதுலாம் கிடையாதுங்க. இந்த பந்தா பண்ணுறதுலாம் கிடையாது. ரொம்ப எளிமையான வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க தான். ஏன்னா உங்களுக்கு ராசி எதுவது யான்னு கேட்டிங்கன்னா சனி பகவான். நீதி நேர்மையை இவங்களுக்கு ஒரு பிறப்புலையே கற்றுக் கொடுத்துருவார். வாழ்க்கையில் ஒரு நல்ல இடத்த பிடிக்கிறதுக்கு தன்னால் எவ்வளோ திறமையை காட்ட முடியுமோ அந்த திறமையை தன்னை நம்பி செயல்படக்கூடியவங்க யான்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசிக்காரன்னு சொல்லலாங்க. இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு சமீப காலமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருந்தால் கூட மனசு ஒரு நிலையில் இல்லை, குழப்பமான சூழ்நிலையில் இருக்கிறீங்க. பெரும்பாலும் உங்களுக்கு மன ரீதியான போராட்டங்கிறது நேரம் கொஞ்சம் கொடுக்கும். வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நீங்கள் எடுக்கிற முயற்சி தொழில் வியாபாரத்தில் போராட்டம் சந்திச்சிருந்தா கூட மனசு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு திடமாக இருந்திருக்கும். அந்த மனசை வச்சு நிறைய விஷயங்களை தாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இந்த நேரம் உங்களுக்கு என்ன சிறப்பாக இருக்குது, ஆனால் மனசு தான் ஒரு நிலையில் இல்லை. இந்த மனசை மட்டும் சரி பண்ணிக்கிட்டிங்கன்னா குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழில் வியாபாரமாக இருக்கட்டும், நீங்கள் எடுக்கிற முயற்சியாக இருக்கட்டும், ரொம்ப சிறப்பான அமைப்பு ஒரு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் மகர ராசி என்பவர்கள் இந்த நேரம் வரக்கூடிய 15 நாட்கள் எந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் உங்களுக்கு உகந்த வழிபாட்டு முறைகள் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டு இருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மகர ராசி என்றவர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொழில் வியாபாரம் எல்லாமே சிறப்பு, ரொம்ப பொறுப்பானவங்க தான். அதனால் எவ்வளவு ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா கூட அதில் கடுமையான உழைப்பு போட்டு நல்ல பேர் வாங்குவீங்க. இந்த நேரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு, நீங்கள் உங்கள் மனசுக்கு சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் சரியாக இருங்கிறது மட்டும்தான். நீங்கள் ரொம்ப ரொம்ப வலிமையானவங்க, எல்லா பொறுப்பும் நீங்களே பார்த்துக்கிறதால தான் ஏகப்பட்ட மன அழுத்தத்தோடு இருக்கிறீங்க. இந்த நேரம் ஒரு பெர்ஃபெக்ஷனுங்கிறது ரொம்ப தேவையில்லைங்க. முயற்சி மட்டும் செஞ்சால் போதும். எல்லா விஷயத்திலும் எல்லா நேரமும் சரியாக நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யுங்க, கிடைக்கிறது கிடைக்கட்டும். அது மாற்றத்தை காலத்தோட போக்கில் விட்டுருங்க. அதிகப்படியான அழுத்த மனசுக்கு கொடுக்காதீங்க. அதுதான் அந்த நேரம் பாதிப்பே. கண்டிப்பாக அந்த நேரம் வேலை சும்மா அதிகமாக தான் இருக்கும். அப்பப்போ ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. இந்த உடம்பை பார்த்தீங்கன்னா இந்த ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி, மனசை பொறுத்த வரைக்கும் இந்த ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி தாங்க இந்த நேரம். கொஞ்சம் நீங்கள் மனசை இந்த நேரம் இந்த விஷயத்தை நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்கள். ஏன்னா எல்லாத்தையுமே நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறது ஒரு வகையில் மன அழுத்தம் தான். நீங்கள் ஒன்றும் மிஷின் கிடையாது. எவ்வளோ பலசாலி தான் நீங்கள். உங்கள் மனசுக்கு இந்த நேரம் ஒரு சோர்வுங்கிறது இருக்குது. நீங்கள் நினைக்கிற விஷயம் இந்த நேரம் கொஞ்சம் டக்குன்னு நடக்கலை, அதனால் கொஞ்சம் சோர்ந்து போகிறீங்க. ஆனால் நிச்சயம் நடக்கும். பொறுமை தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லலாங்க. வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாயிரும். ஏன்னா இந்த நேரம் ஒரு சின்ன கதையாக கூட சொல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு சின்ன கதை கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. பெரும்பாலும் இது ஒரு மோட்டிவேஷனாக கூட இருக்கும். ஒரு மிகப்பெரிய மலை, உயரமான மலை. அந்த மலையோட உச்சியில் மேகத்தை தொடுற அளவுக்கு உயரமான பனிமூட்டை இருக்குது. அந்த மலையோட அடிவாரத்தில் ஒரு இளம் மாடு, அது நீங்கள் தான். அது பார்த்திங்கன்னா அந்த மலையோட உச்சிக்கு போகுது. அங்கே இருக்கிற ஒரு பசுமையான புல்வெளியே அழகான காட்சியெல்லாம் பார்க்கணும், அங்கே இருக்கணுங்க அதுக்கு ஒரு ஆசை. ஆனால் பயம் தடுக்குது. ஏன்னா இருக்கிறதே நம்ம இழந்துருவோமா, மேலே போனால் நம்மளால் மேலே போக முடியுமா, அங்கே இருக்கிற சூழ்நிலை நமக்கு ஏற்றுக்க முடியுமாங்கிற ஒரு பயம். மகர ராசிக்கு என்றைக்குமே சிறப்பு தான். எடுக்கிற காரியம் உங்களுடைய கடுமையான உழைப்பால் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி தேடி தந்துடுவீங்க. ஆனால் ஒரு தயக்கம் பயம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களை தடுக்குது. எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு நீங்கள் முன்னாடி எடுத்து வச்சாலே போதுங்க, ரொம்ப சிறப்பு தான். பெரும்பாலும் நிறைய பேர் பாதி வழியிலேயே நிறைய விஷயத்தில் சோர்ந்து போயிடுறாங்க. ஆனால் நீங்கள் இந்த ஆடு மாதிரி, அந்த ஆடு என்ன பண்ணுச்சுன்னா குளிர்மையான காற்று பலமாக வீசுது, பாறை பார்த்தாலும் ரொம்ப கூர்மையாக இருக்குது, ரொம்ப கரடு முரடான பாதை. நீங்கள் கடந்து வர பாதை எப்படி தான் ரொம்ப கரடு முரடு தான். கீழே விழுந்துருவோமா, ஒரு நிம்மதி இல்லாமல் போயிடுமா நம்ம வாழ்க்கை, நம்ம எடுக்கிற முயற்சியால் ரொம்ப கஷ்டப்பட்டுருவோமோன்னு உங்கள் மனசுக்கு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் மகர ராசிக்காரங்களுக்கு அந்த இளம் ஆடு மாதிரி தான். இன்னைக்கு நீங்கள் கஷ்டமாக தோணலாம், ஆனால் நாளைக்கு மகிழ்ச்சி. அந்த ஆடு என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு அடி அது எடுத்து வைக்க வைக்க அது கிட்ட நெருங்கிறத அது உணருது. இன்னைக்கான கஷ்டம் நாளைக்கான சந்தோஷம்னு
கடுமையான போராட்டத்துக்கு பின்னாடி இந்த மலையோட உச்சியை அடையுது. அங்க அது கண்ட காட்சி அது எல்லா கஷ்டத்தையும் மறந்துடுதுங்க. கீழே இருக்கிறத விட அங்க புல் ரொம்ப சுவையா இருக்குது, பார்க்கறதுக்கும் காட்சி அருமையா இருக்குது. அது மட்டும் இல்ல, அதுக்கான உணவு அதுக்கான சுதந்திரம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஆடுகள் எல்லாத்த விடவும் இதை முயற்சி செஞ்சு அந்த மலைக்கே ராஜாவா, அந்த ஆட்டு கூட்டத்துக்கே ராஜாவா அந்த இளம் ஆடு மாறுது. அப்படிதாங்க மகர ராசிக்காரங்க. வெற்றி தாமதமாக தான் இந்த நேரம் கிடைக்குதுன்னு கொஞ்சம் கவலை. ஆனா நீங்க முயற்சி எடுத்தீங்கன்னா, கடுமையான உழைப்பு கொடுத்தீங்கன்னா, எந்த நேரம் அற்புதமான நேரமா மகர ராசிக்கு இருக்குது. எதுவுமே கிடைக்கல, கொஞ்சம் தாமதமா இருக்குதுங்கிறது தோல்வி இல்லை, அது உங்களை தயார்படுத்திக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக அமைய போகுது. ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய யோகம். அதுவுமே இந்த 30-40 வயசுல இருக்கக்கூடியவங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் படாது பாடுபட்டீங்க. சமுதாயத்துல நிறைய விஷயங்கள் அவமானப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை, எதுலையுமே கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு கொடுத்துருக்கும். திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், சொந்த பந்தமா இருக்கட்டும், தொழில் வியாபாரமா இருக்கட்டும், கொஞ்சம் பாதிப்பு கொடுத்துருக்கும். ஆனா இது வரக்கூடிய நாட்கள்ல மகர ராசி அன்பர்களுக்கு சிறப்பா இருக்குது. மனசை மட்டும் நடந்து முடிஞ்சது எல்லாமே ரீமைன் பண்ண வேண்டாங்க. இந்த நேரம் மகராசிக்காரங்க நடந்து முடிஞ்சது முடிஞ்சதாவே இருக்கட்டும். அதிகமா போட்டு மனசுல குழப்பிக்க வேண்டாம். நீ நடக்க போகிறத பத்தி யோசிக்க பாருங்க. அவசரப்படாம நிதானமா முடிவெடுத்தீங்கன்னா மகர ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பா இருக்குது. அதுவுமே தொழில் வியாபாரம் எல்லாமே அற்புதமான நேரம், கொடி கட்டி பறக்கிறதுக்கான நேரம் இந்த நேரம்னு சொல்லலாங்க. ரொம்ப ரொம்ப மேன்மையா இருக்குது. ராகு பகவானுடைய அமைப்பு இந்த நேரம் ரொம்ப சிறப்பு. கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்துக்கிட்டு இருந்த உங்க மனசுல இனி நீங்க எடுக்கிறதா முடிவு. அதனால சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது, குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குது, திருமண தடை நீங்க நிறைய பேருக்கு கலப்பு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புல அதுதான். ஆனா என்ன ஒண்ணு, குடும்பத்துல ஏதாவது ஒரு செலவு கொஞ்சம் இருக்கும். அப்பப்போ உடம்புல பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் செலவு வைக்கும். உடல்ல ஒரு சோர்வு, அசதி, ஒரு அலுப்பான உணர்வு, கைகால் உடம்பு வலி, பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த மரத்து போகிற மாதிரியான பிரச்சனைலாம் கொஞ்சம் இருக்கும். என்ன செய்யணும்னா உடலை நீரேற்றம் வச்சிருக்க பாருங்க. ஆரோக்கியமான உணவுல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. வைத்தியம் பார்த்தீங்கன்னா பலன் கொடுக்கும். வைத்தியம் பழிக்காமலாம் போகாது. செய்யக்கூடிய வைத்தியத்துக்கு தகுந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். சகோதர உறவுகள் எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. நிறைய பேர்த்துக்கு இடம் மாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படலாம். மற்றவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற குணமும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி மற்றவங்கள பொறுப்பு எல்லாமே நீங்கள் தலையில் போட்டுக்கிறது வேண்டாம். ஏன்னா உங்களுக்கே இந்த நேரம் பொறுப்பு அதிகங்கிறதால கொஞ்சம் நீங்கள் மற்றவங்க நிலையில் கவனம் கொடுக்க வேண்டாம். உங்களுக்கான வாழ்க்கை நீங்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாலே இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க. கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கும் இந்த நேரம். சரியாக தூங்க முடியாது. இதெல்லாமே கொஞ்சம் சரி பண்ணிக்க பாருங்க. ஆனால் அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் நல்லா பேசாமல் இருந்தீங்கல்ல, அதாவது அண்டை அயலவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த சொந்த பந்தம், பக்கத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தம் எல்லாமே கொஞ்சம் பேசிக்காமல் இருந்தீங்கல்ல, அதெல்லாமே இந்த நேரம் நீங்குங்க. அன்புங்கிறது கிடைக்கும். விலகி போனவங்க தேடி வருவாங்க இந்த நேரம். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் கடுமையான வார்த்தையை மட்டும் பயன்படுத்துறாதீங்க. அதுவும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களாக இருந்தால் அந்த நேரம் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கை துணையோட வெளியிடத்துக்கெல்லாம் போக பாருங்க. அதாவது ஏதாவது ஒரு படம் பார்க்க போகிறது, இரவு நேரத்தில் எங்கேயாவது ஒரு சாப்பிட போகிறது, இந்த மாதிரி வாரம் ஒரு முறையாவது கொஞ்சம் மனசு ரிலாக்ஸ் வச்சுருக்க பாருங்க. ரொம்ப சிறப்பான நேரங்க இந்த நேரம். நிம்மதிங்கிறது கிடைக்கும். உங்கள் மனசை எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக உற்சாகமாக வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம், மனநிலை மாற்றத்தை நீங்கள் தான் கொண்டு வரணும். மற்றவங்ககிட்ட இருந்து கிடைக்காது. மற்றவங்ககிட்ட ஆறுதல் தேடாதீங்க, அது பாதிப்பு கொடுத்துருவோம். ஏன்னா மகர ராசிக்கு மனசை எப்படி வச்சிருக்கணுங்கிறது மற்றவங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதுல இல்லை. இந்த நேரம் கொஞ்சம் குழப்பம் இருக்குது. பழைய விஷயங்களை நீங்கள் நினச்சி பார்க்குறது உங்களுக்கு பாதிப்பு தருது. கொஞ்சம் அதிலிருந்து வெளிவர பாருங்க. எந்த விஷயத்த மாற்றிக்கிட்டா, மனசை எப்படி மாற்றிக்கிட்டா சிறப்படைன்னு சொல்லக்கூடிய விஷயத்துல எல்லாமே இந்த நேரம் முயற்சி செஞ்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு தாங்க. இந்த பண பரிவர்த்தனை, பணத்தை முதலீடு போடுறது, இது எல்லாமே இந்த நேரம் சிறப்பு தான். பண வருமானம் சிறப்பாக இருக்குது. ஆனால் கூடவே பொறுப்பு அதிகமாக இருக்கும். நிறைய சவாலை சந்திப்பீங்க. வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை தான் இந்த நேரம். உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு சொல்ல போனோம்னா, உண்மை சொல்ல போனோம்னா, குடும்ப வாழ்க்கை சிறப்பு தான், தொழில் வியாபாரமும் சிறப்பு தான், பண வருமானமும் சிறப்பு தான். மன அழுத்தம் தான் பாதிப்பை கொடுக்குது, உடல்நலத்தையும் சேர்த்து கெடுக்குது. அதனால அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி மகர ராசிக்கு நேரம் சிறப்பான பலன் கிடைக்கிறதுக்கான நேரம் பார்த்தீங்கன்னா இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியா இந்த நேரம் எப்படிப்பட்ட பலனை மகர ராசி அன்பர்கள் நீங்க பெற போறீங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாங்க. மகர ராசியில உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு தெம்பு தைரியம் இந்த நேரம் இருக்குங்க. பார்த்துக்கலாம், வரட்டும் பார்த்துக்கலான்னு இருப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். விருப்பப்பட்டது நிறைவேறும். குடும்ப உறவு வகையில் சிறப்பாக இருக்குது. பனி போலங்க, சூரியனை கண்ட பனி போல பிரச்சனை ஒரு நீங்கிறதுக்கான நேரம். தூக்கலாமல் தவிச்சவங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். திருமண தடை நீங்குது. மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும், நல்ல வரன் கிடைக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ராசி குரு பார்க்கறதால மனசுல கவலை இல்லை. தொடர்ந்து வாழ்க்கை போராட்டமாக இருந்தவங்க நிலைமை மாறுது. முடங்கி கடந்த விஷயம் எல்லாமே தாராளமாக செய்யலாம். வருமானம் கிடைக்கும்.
வெளிநாட்டு யோகமும் இருக்குது, நகை வாங்கக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி வீட்டில் ஏதாவது ஒரு மாற்றம், புதுசாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்பாக இருக்கட்டும், இருக்கிற வீட்டை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கட்டும், இந்த நேரம் இருக்குது. ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டாலும் சிறப்பு தான். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் திருமண விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. ஏன்னா ராசிக்கு வலுவான சர்ப்பதோஷம் இருக்கிறதால எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு பல முறை செய்யணும். ஆனா தொழில் வியாபாரம் எல்லாமே நல்ல மாற்றம். சுக்கிர பகவானுடைய அமைப்பு சிறப்பா இருக்கிறதால கடனை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவை நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்குது. திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கிட்டாலும் சிறப்பா இருக்குது. பொருளாதாரம், உபரி வருமானம், அதாவது நீங்க மட்டும் வருமானம் ஒரு ஈட்டக்கூடிய வாய்ப்பு இல்லாம குடும்பத்துல மற்றவங்களும் வருமானம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ஐஸ்வர்யம் சேரும். இந்த நேரம் உங்களுக்கு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. புதுசா முயற்சி செய்யக்கூடிய விஷயம் இருக்குது. பொதுவாகவே மகர ராசி பெண்களுக்கு இந்த நேரம் சிறப்பு தாங்க. நிம்மதி கிடைக்குங்க. நிம்மதி இல்லாமல் தவிச்சவங்களுக்கு இனி நிம்மதி கிடைக்கும். நீங்கள் மனசில் ஆசைப்பட்ட விஷயத்த செய்வீங்க. மற்றவங்க குடும்ப விவகாரத்தில் மட்டும் தலையிடுறது வேண்டாம். உங்கள் மனசு கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக மற்றவங்களுடைய ஒரு வாழ்க்கையை சோதனை பண்ணி பார்க்குறத கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. அதாவது மற்றவங்க நிலை என்னங்கிறத கவனிக்கிறது வேண்டாம். மற்றவங்க பிரச்சனையை தீர்க்கக்கூடிய விஷயத்தில் வேண்டாம். கொஞ்சம் அதில் கவனம் கொடுக்க பாருங்க. இந்த நேரம் உங்களுக்கான நேரம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் சிந்திச்சாலே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் மகர ராசி அன்பர்கள் எந்த வழிபாட்டை செஞ்சுக்கிட்டா உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்க காலத்தில் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க. ஆனாலுமே இந்த நேரம் நீங்கள் சனி பகவான் வழிபாட்டை கண்டிப்பாக செய்யணும். உங்களுக்கு பிடிச்சமான இஷ்ட தெய்வம், குறிப்பாக குல தெய்வம் இல்லைன்னா முருகப்பெருமான், சிவ வழிபாடு செஞ்சுக்க பாருங்க. சிறப்பான பலன் காத்திருக்குது. குலதெய்வ வழிபாடுங்கிறது